மழை மெதுவாக பெய்து கொண்டிருந்தது. சென்னையின் அந்த சிறிய வீட்டின் ஜன்னலில் துளிகள் வழிந்தோடியது. வெளியில் இருள், உள்ளே மிதமான விளக்கு ஒளி. அந்த ஒளிக்குள் இரண்டு மனங்கள் ஒரு புதிய பயணத்தைத் தொடங்க தயாராக இருந்தன. அவன் பெயர் ஆதவன். அமைதியானவன், அதிகம் பேசாதவன். ஆனால் பேசினால் வார்த்தைகள் நேரே இதயத்தைத் தொடும். அவள் பெயர் மீரா. மென்மையான சிரிப்பு, கண்களில் மறைந்துள்ள ஆழமான கனவுகள். இன்று அவர்கள் திருமணத்தின் முதல் இரவு. வீட்டில் அனைவரும் தூங்கிவிட்டனர். மணப்பந்தலின் மணம் இன்னும் அறையில் சுற்றியது. மாலையின் சோர்வுக்குப் பிறகு இப்போது மட்டும் இருவருக்கும் தனி உலகம். மீரா மெதுவாக ஜன்னலை மூடினாள். திரும்பி பார்த்தபோது ஆதவன் அவளை நோக்கி அமைதியாக சிரித்தான். அந்த சிரிப்பு, நாம் இப்போது ஒரே வாழ்க்கை என்று சொல்லும் சிரிப்பு. அவள் அருகே வந்தாள். எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த மௌனமே பல ஆயிரம் வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்தது. ஆதவன் மெதுவாக சொன்னான், இன்றிலிருந்து உன் கவலை என் கவலை, உன் கனவு என் கனவு. மீராவின் கண்களில் துளி ஒன்று. அது சோகமல்ல, அது நம்பிக்கையின் கண்ணீர். அவன் அவள் கையை பிடித்தான். அந்தத் தொடுதல் முதல் தொடுதல் அல்ல. ஆனால் முதல் முறையாக அந்தத் தொடுதலில் முழு வாழ்க்கையின் உறுதி இருந்தது. அவர்கள் படுக்கை அருகே அமர்ந்தனர். இங்கே உடல் முன் வரவில்லை, மனம்தான் முதலில் சேர்ந்தது. அவள் மெதுவாக சொன்னாள், நான் பயந்திருந்தேன். ஆனால் இப்போது நீ அருகில் இருக்கிறாய் என்றால் போதும். ஆதவன் பதிலளித்தான், நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மனதின் ஒவ்வொரு அலைக்கும் நான் கரையாக இருப்பேன். மழை சத்தம், மிதமான விளக்கு ஒளி, இரு இதயங்களின் துடிப்பு. அந்த இரவு அவர்கள் ஒருவரையொருவர் பார்வையால் புரிந்து கொண்டனர். மௌனத்தால் நெருங்கினர். நம்பிக்கையால் ஒன்றானார்கள். இருமனம் சேர்ந்ததால் படுக்கையும் ஒரு கோவில் போல புனிதமானது.